வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் ஓம் முருகா அபிஷியல். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ எடுக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து 8:30. வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீ பப்ளிக் ஹாலிடே, அது போக வியாழக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ்லேருந்து கியூ நிற்குது. இந்த பாருங்க, திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம். அதுக்கு வெளியே என்ட்ரன்ஸ் கியூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு உண்டான கியூ நிற்குது. பெரிய தரிசனமும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் தான். ஸோ சுற்றி உள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ணுவோன்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணும். யூனிக் மேலே வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். இது போக இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சொல்லி கேட்டிருந்தாங்க. வர்ற திங்கக்கிழமை அதிகாலை 3:09 ஸ்டார்ட் ஆகி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:09 நிறைவிடுது. ஸோ வந்து திங்கக்கிழமை நைட்டு தான் நீங்கள் உட்காந்து கடற்கரையில் உட்காந்து சாமியை வழிபடணும். மறுநாள் காலையில் சாமியை வழிபட்டு நீங்கள் போகணும். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரஎனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் சேனல் திருச்செந்தூர் ஓம் முருகா அபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபேஸ்புக், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே, யூடியூப், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லாரும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்கும். சனிக்கிழமை ஆவணி 1 இருக்குது, அதனால நல்ல கூட்டமாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நல்ல கூட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.